வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமஷ்டி கொள்கையை ஒருபோதும் கைவிட மாட்டோம். தந்தை சில்வா வழியில் எமது பயணம் தொடரும். ஸ்ரீநேசன் எம்பி. கடும் நிபந்தனைகளுடன் சஜின் வாசுக்கு பிணை. வெளிநாடு செல்ல தடை. 25 இந்திய மீனவர்கள் நிபந்தனையின்றி விடுதலை. 12 பேருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. சர்வதேச நீதியின்றி ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யாழ் நல்லூரில் பெண்கள் மற்றும் சிறுவர் அமைப்பு போராட்டம். மண்டைதீவு மனித புதைகுழி வழக்கு ஜூலை 28 வரை ஒத்திவைப்பு. ஊர்காவற்றுறை நீதவான் உத்தரவு. குருக்கள் மடம் மனித புதைகுழி 2ஆம் நாள் பணி இன்று. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் 2000 வருடங்களுக்கு மேலான ஒத்துழைப்பு. சபாநாயகர் ஜகத் தெரிவிப்பு. தடுப்பு காவலில் உள்ள இஷாராவின் பிறந்தநாள் கொண்டாட்ட ஏற்பாடுகள். கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடும் ஒழுங்கு நடவடிக்கை. நிலக்கரி மோசடி விவகாரத்தில் ஜனாதிபதி மௌனம் காப்பது ஏன்? இந்திய பெருங்கடலின் அடையாளம் குறித்து கேள்வி எழுப்பிய செயல். எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வெப்பநிலை 43 பாகை செல்சியஸை தாண்டும். யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். குருக்கள் மடம் மனித புதைகுழி 2ஆம் நாளாகிய இன்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம் மக்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நீண்ட விசாரணைகளை தொடர்ந்து களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் டி பிரதீபன் முன்னிலையில் அகழ்வுப்பணி நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகழ்வுப்பணி 2ஆம் நாளாகிய இன்று செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அகழ்வு இடம்பெறும் அந்த இடத்தில் இதுவரையில் எதுவித எலும்புக்கூடுகளும் மீட்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் இதன்போது குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள், போலீசார், மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபை, இராணுவத்தினர், தடயவியல் பிரிவு, தொல்லியல் திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகினர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த 25 இந்திய மீனவர்கள் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மேலும் 12 இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த சமயம் கடற்படையினரால் 25 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அன்று முதல் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் என்று மல்லாகம் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்படி மீனவர்களுக்கு எதிராக இதுவரை குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என திணைக்களம் சார்பில் மன்றுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 25 மீனவர்களையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு இன்று ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது மேற்படி 12 மீனவர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்படும் மீனவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் இருவேறு நீதிமன்றங்களில் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபருக்கு தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2
2 சரீரப்பிணிகளை வழங்கிய நீதவான் அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டார். 2015 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வருமானத்துக்கு புறம்பாக சேர்த்த சொத்துக்கள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் பின்வரும் தகவல்களை சமர்ப்பித்தது. சஜின் பாஸ் குணவர்த்தன் மற்றும் அவரது குடும்பத்தின் உரிய செலவு விவரங்களை சமர்ப்பிக்காமல் 27 முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். அவரது மனைவியின் பெயரில் உள்ள தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் சுமார் 34 மில்லியன் ரூபாய் பணம் காணப்படுகிறது. 40 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியை கொண்ட புதிய வணிக முயற்சியொன்றும் விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது. விசாரணைகளை தொடர்வதற்காக சந்தேக நபரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் சஜின் பாஸ் குணவர்த்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியின் பிணை கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் கடுமையான நிபந்தனைகளுடன் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார். லங்கா சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான லாரி ஒன்றை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் 2 புதல்வர்கள் உள்ளிட்ட 4 இன்று நீர்கொழும்பு மேல் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஜொஹான் பெர்னாண்டோ, ஜெராம் பெர்னாண்டோ லங்கா சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர், லங்கா சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து மேலாளர் ஆகியோரே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படும் எத்தனால் நிறுவனத்தின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக லங்கா சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான லாரி ஒன்றை பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, அவரது 2 புதல்வர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலே இன்று 4 நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் நாட்டில் வெப்பநிலை 43 பாகை செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என்பதால் வெப்பவாதம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் நா. பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளை மறுதினம் 2ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்க உள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் சூரியனின் அமைவு கிட்டத்தட்ட 90 பாகையில் அமையும் என்பதால் இலங்கை முழுவதும் அதிக வெப்பநிலை நிலவும். குறிப்பாக இந்த அதிக வெப்பநிலை உணர்திறன் உள்ளவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களும் அதிக வெப்பநிலையினால் அதிக நீரிழப்பு உள்ளவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதிக வெப்பநிலை நிலவும் இந்த நாட்களில் வளிமண்டலத்தில் அதிக ஈரப்பத நிலவும் என்பதனால் இந்த அதிக ஈரப்பதனும் ஆபத்தை உருவாக்கும். இந்த வெப்பத்தால் ஆவியாக்கமும் ஆவியீர்ப்பும் நிகழும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களில் அதிகளவில் ஆவியாக்கம் நிகழும். அதேவேளை வெப்பநிலை வெப்பசலன நிகழ்வை உருவாக்கும் என்பதனால் 3ஆம் திகதி முதல் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த வெப்பச்சலன மழை இடி மின்னலோடு இணைந்த மழை என்பதனால் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்தார். தேசிய பட்டியல் ஊடாக வந்து மிக முக்கியமான அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஒருவர் இழைத்த நிலக்கரி மோசடிகளினால் நாட்டுக்கு நாளாந்தம் கோடிக்கணக்கான ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும், இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மௌனம் காப்பது ஏன் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி. பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார். மொரட்டுவை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொதுவான சட்ட விதிகளின்படி மிக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படும் எந்தவொரு அரசு அதிகாரிக்கும் உடனடியாக வேலை இழப்பு ஏற்படும். 1982ஆம் ஆண்டு சட்டத்தின்படி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் அரசு அதிகாரி ஒருவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்ட அமைச்சருக்கு எதிராக இத்தகைய கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பின்னரும் அவரை பதவியிலிருந்து விலகுமாறு உத்தரவிட ஜனாதிபதிக்கு தைரியமில்லை. பதவி விட்டு விலகிப் போகுமாறு கூற ஜனாதிபதியால் முடியாமல் போயுள்ளது. மேலும் இந்த ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு அந்த அமைச்சர் மாத்திரம் பொறுப்பல்ல. இந்த முடிவுகள் அமைச்சரவை மூலமாகவே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் ஹேலிய ரமுக்வெல போன்றவர்கள் அமைச்சரவையை தவறாக வழிநடத்தி முடிவுகளை எடுத்ததாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை நினைவுபடுத்துகின்றோம். தற்போது இந்த அமைச்சரும் அதே போன்றதொரு தவறை தான் செய்துள்ளார். அன்று கெஹலியவை பதவி விலகுமாறு கோரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று தமது சொந்த அமைச்சருக்கு எதிராக மௌனம் காப்பது ஏன்? இதற்கிடையில் இந்த விவகாரங்களை மூடி மறைப்பதற்காகவும் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் சிலர் முயற்சி செய்து வருகின்றனர். மின் உற்பத்தியில் குறைபாடு நிலவுவதை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அது நிலக்கரியின் தரம் குறைந்ததால் ஏற்பட்டதல்ல. நுரைச்சோலையின் உற்பத்தி நிலையத்தில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று தமக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனினும் வலிசக்தி அமைச்சின் செயலாளர் கடந்த 3 மாதங்களாக பாராளுமன்ற குழு முன்னணியில் முன்னிலையாகி இது பற்றி கூறிய போது இத்தகைய தொழில்நுட்ப கோளாறுகள் பற்றி குறிப்பிடவில்லை. அத்துடன் சுயாதீன நிறுவனங்கள் தரவுகளை பரிசோதித்து வழங்கிய அறிக்கைகளிலும் இத்தகைய கோளாறுகள் இருப்பதாக கூறப்படவில்லை. எனவே இந்த முறைகேடுகளை மறைப்பதற்காக நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் மின் உற்பத்தி நிலையத்தின் மீது வேண்பழி போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போதுள்ள டிஜிட்டல் யுகத்தில் இதையும் மறைக்க முடியாது. உண்மைகளை மறைத்து மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என கூறினார். இந்திய பெருங்கடலில் காலி கடற்பரப்பு கண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய கடற்படை கப்பலான IRIS டினா மூழ்கடிக்கப்பட்டமையானது இந்திய பெருங்கடலின் அடையாளம் குறித்த கேள்வியை தோற்றுவித்திருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கரசனி வெளியிட்டுள்ளார். இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் கடந்த 4ஆம் தேதி அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலான IRIS டெனாவில் இருந்து மீட்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஹொக்கல விமானப்படை தளத்திலும் ஈரானுக்கு சொந்தமான IRIS புஷேர் கப்பலில் இருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்ட 207 மாலுமிகள் வெலிசர கடற்படை முகாமிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்னமும் ஈரானுக்கு திரும்பி அனுப்பி வைக்கப்படவில்லை. இவ்வாறு பின்னணியில் அண்மையில் இந்தியா டுடேயினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாமல் ராஜபக்ஷ அங்கு பகிர்ந்து கொண்ட விடயங்கள் தொடர்பில் இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பெருங்கடலில் காலி கடற்பரப்பு அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலான ஈரானிய கடற்படை கப்பலான IRIS டெனா மூழ்கடிக்கப்பட்டமையானது இந்திய பெருங்கடலின் அடையாளம் குறித்த கேள்வியை தோற்றுவித்திருப்பதாக அம்மாநாட்டில் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கையின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து ஆராய்ந்தால் அது முற்றிலும் சட்டவிரோதமானது என வாதிட முடியும். இருப்பினும் இன்றைய சூழலில் சர்வதேச சட்டம் என்ற ஒன்று இருக்கிறதா என்பதுதான் முக்கிய கேள்வி. இங்கு நெறிமுறைகளும் தார்மீக விழுமியங்களும் தெளிவாக மீறப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இதனை நாம் அனுமதிக்கப் போகின்றோமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியதாக இந்தியா டுடே வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய கிழக்கு மோதல்களால் இலங்கை எரிபொருள் நெருக்கடி முகம் கொடுத்திருப்பதாகவும் மேற்கு ஆசியாவிலிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு பணவெலுப்பல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் என்பவற்றிலும் பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் நாமல் ராஜபக்ஷ எதிர்கூறியதாக இந்தியா டுடே தெரிவித்துள்ளது. மேலும் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான பகுதியாகும் என குறிப்பிட்ட அவர் இலங்கை தமிழகத்துடன் மீண்டும் உறவுகளை புதுப்பிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் பட்டுப்பாதை திட்டத்தின் கீழ் வர்த்தக மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களூடாக 2000 வருடங்களுக்கு மேலான காலத்தின் நீண்டகால ஒத்துழைப்பு காணப்படுகிறது என தெரிவித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன திட்வா புயலுக்கு பிறகு சீனா அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். போக்குவரத்து மற்றும் மேம்பட்ட உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கையுடன் இணைந்து செயற்படுமாறு பிராந்திய பங்காளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் உலகளாவிய நிலையற்ற தன்மையின் இக்காலத்தில் ஆசியாவில் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்புக்கு ஆசியாவுக்கான போவோ மன்றத்தின் முக்கியத்துவத்தை பாங்கி மூன் இச்சந்திப்பில் வலியுறுத்தினார். தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள வலுவான அரசியல் தலைமை அவசியம் என்று சுட்டிக்காட்டினார். இலங்கையின் அனுபவத்தை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் ஒரு நிலையான மற்றும் செழிப்பான சமூகத்தை கட்டியெழுப்புவதில் நல்லிணக்கம், அனைவரிடம் உள்ளடக்கம் மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றின் மதிப்பை வலியுறுத்தினார். மேலும் ஊழலுக்கு எதிராக போராடுவதற்கும் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் இலங்கையின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
காலநிலை மாற்றம் மற்றும் மனிதாபிமான சவால்களை எதிர்கொள்வதற்கு மேம்படுத்தப்பட்ட உலகளாவிய ஒத்துழைப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கையில் நடைபெற்று வரும் சீர்திருத்தங்களை குறிப்பிட்ட சபாநாயகர் பேரிண்ட பொருளாதார நிலைத்தன்மை உறுதி செய்வதற்கும் வலுவான ஆளுகையை மேம்படுத்துவதற்கும் அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்கும் டிஜிட்டல் மற்றும் முதலீட்டுக்கு உகந்த பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளையும் எடுத்துரைத்தார். புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி, சுற்றுலா, டிஜிட்டல் சேவைகள், சரக்கு போக்குவரத்து மற்றும் மேம்பட்ட உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கையுடன் இணைந்து செயல்படுமாறு பிராந்திய பங்காளருக்கு அவர் அழைப்பு விடுத்தார். யாழ் மண்டைத்தீவு மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் அனீபா ரஜீவ் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மன்று உத்தரவிட்டது. 1990களில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கை ஒன்றின் போது கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டதாக கருதப்படும் மண்டைத்தீவு புதைகுழி விவகாரம் தீவக பகுதியில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருந்தது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீசார் தரப்பிலிருந்து சான்றுகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட தரப்பு மற்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சார்பாக பூர்ணி மரியநாயகம், செல்வகுமார், சுவாமிநாதன், பிரகலநாதன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். முன்னதாக கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது புதைகுழி அகழ்வு பணிக்கான வசதிகள் இல்லை என ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மண்டைத்தீவு மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையிலே இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி என்பது தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட ஜனநாயக பண்பு மிக்க ஒரு கட்சி. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சமஷ்டி கொள்கையை கைவிடப் போவதில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் 128வது ஜனனதின நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. தமிழரசுக் கட்சியின் மண்முனை வடக்கு கிளையின் தலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் மேயருமான சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் அங்கு ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள் வருமாறு: தமிழரசுக் கட்சி என்பது அடக்குமுறைகளை கொண்ட கட்சியல்ல. தந்தை செல்வாவின் காலத்தில் எவ்வித அடக்குமுறைகளும் பிரயோகிக்கப்படவில்லை. அனைவரையும் அரவணைத்து செல்லும் கொள்கை ரீதியான கட்சியாகவே இது திகழ்ந்தது. தனி மனித சிந்தனைகளை விட தமிழ் மக்களின் அபிலாஷைகளை உள்ளடக்கிய பொது சிந்தனையே எமது கொள்கையாகும். பேரினவாத சக்திகள் ஒற்றையாட்சி சிந்தனையிலும் மறுபுறம் அதிதீவிர சிந்தனை கொண்டவர்கள் தனிநாட்டு கோரிக்கையிலும் இருந்தனர். இவ்விரண்டுக்கும் இடையில் எட்டப்படக்கூடிய ஒரே நடுநிலை தீர்வு கூட்டாட்சி முறையாகும். ஒற்றுமை என்பது பேசுவதற்கு இனிமையாக இருக்கலாம். ஆனால் வெளியில் ஒற்றுமையை பேசிக்கொண்டு உள்ளுக்குள் பகையை வளர்த்தால் அது ஒருபோதும் சாத்தியப்படாது. தமிழ் தேசிய கட்சிகள் உண்மையான நோக்கத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினார். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், இ ஸ்ரீநாத், மூத்த உறுப்பினர் அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார், பேராசிரியர் ந புஷ்பராசா, வாலிப முன்னணியின் மாவட்ட தலைவர் க சோபனன், மகளிர் அணியின் உபதலைவி த கௌரி, முன்னாள் மேயர் தி சரவணபவன் உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈழத்தமிழர் மகளிர் மற்றும் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கோரி இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச நீதியின்றி ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனும் தொனிப்பொருளில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் முன்வைத்த பிரதான கோரிக்கைகள் வருமாறு: ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு குறித்த சர்வதேச விசாரணை அவசியமானது. தொடரும் இன அழிப்பு நிகழ்ச்சி நிரல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் நில உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். குறிப்பாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லையா? தமிழ் பெண்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் விடுதலை வேண்டும். உமது நிலம் எமக்கு வேண்டும். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். வேண்டும் வேண்டும், சர்வதேச நீதி வேண்டும் மற்றும் இராணுவத்தினரை உடனே வெளியேற்று போன்ற கோஷங்கள் இதன்போது எழுப்பப்பட்டன.
வடக்கு கிழக்கில் அண்மை காலமாக பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் வன்முறைகள் மற்றும் நில அபகரிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.